జరిగింది. ఈ రోజున మేము కూడా బుచ్చిబాబు గారు కూడా టెలికాన్ఫరెన్స్ కాకినాడ జిల్లా పుదుచ్చేరి కేంద్రపాలిత ప్రాంతం యానాంలో కాంగ్రెస్ పార్టీ నాయకులు బృందం గవర్నర్ కైలాసనాథ్ ను ఆయన ఛాంబర్లో మర్యాదపూర్వకంగా కలిసి యానాంలో ఉన్న పలు సమస్యలపై గవర్నర్ తో చర్చించడం జరిగింది. గత 25 సంవత్సరాల్లో ఉన్న ఫ్యాక్టరీలన్నీ ఆంధ్ర ప్రాంతంలోకి తరలిపోతున్నాయన్నారు. యానాంలో యువత నిరుద్యోగులుగా ఉంటున్నారని, యానాంలో ఉన్న బొటానికల్ గార్డెన్, ఐఫిల్ టవర్, దర్యాల తిప్ప, వాక్వే బ్రిడ్జ్ కూడా సరిగ్గా ఉపయోగంలో లేవన్నారు. ఈ కార్యక్రమంలో యానాం కాంగ్రెస్ పార్టీ అధ్యక్షులు అర్దాని దినేష్, కాటంశెట్టి రామ్మూర్తి నాయుడు పాల్గొన్నారు. சொல்றது இங்க யானத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யான மக்கள் ரொம்ப சப்பரைவாரு. அதுக்கப்புறம் கவர்னர் கிட்ட எல்லாமே சொல்லும் போது கவர்னர் சார் வந்து எல்லாம் வந்து டைம் கொடுத்துட்டாரு, எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மல்லாடி வந்து நிறைய பேசியிருக்காரு. என்னன்னு சொல்லி ஒரு நம்ம வைத்திலிங்க சார் கிட்ட தப்பா பேசி அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. மல்லாடி வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியில வந்திருக்காரு. இப்போ பார்க்கும்போது மல்லாடி வந்து பெரிய ஒரு கட்சி நடக்கும்போது ஒரு தனியா ஒரு கட்சி பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஏரியால வந்து ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு 20 crores கொடுக்கறது கூட ஒரு பிளான் இருக்கு. அவர் மிடில் கிளாஸ்ல ஃபேமிலியில வந்தாச்சு. இப்போ ஒரு யானத்துல ஒரு எவ்ரி இயர் வந்து ஜனவரி 6, 7, 8 வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாரு. ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs to 40 lakhs மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவரு செலவு பண்றது 2 crores. அவர் என்ன பண்றதுன்னா அவரு வந்து எங்க போனாலும் கூட ட்ரெயின்ல போக மாட்டாரு. அவர் எங்க போனாலும் ஃபிளைட் தான். ஒரு வீக்ல வந்து கிட்டத்தட்ட 3-4 times வந்து ஃபிளைட்ல போவார். எப்படி வந்து காசு எப்படி வந்தது? அவருக்கு அது கட்டுறது வீடு கிட்டத்தட்ட 3-4 crores இருக்கு. அவரு செலவு பண்றது எல்லாமே எக்ஸ்பென்சிவான செலவு பண்ணுவாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து அவ்வளவு எப்படி சம்பாதிக்க அவர் மேல மிஸ்டேக் இருக்குன்றது ஒரு ஓல்டேஜம் இருக்கு. அந்த ஓல்டேஜம் வந்து எவ்ரி இயர் வந்து முகேஷ் அம்பானி வந்து 2 crores கொடுக்குவாரு. அந்த 2 crores எல்லாம் எப்படி செலவு பண்ணுவாரு சொல்ல முடியுமா? ஒரு சிபி என்கொயரி அதுல போடலாமா? அதுக்கப்புறம் அவர் ஓல்டேஜம் சைட்டு கூட அவருக்கு கிடையாது. ஒரு கவர்மெண்ட் இடம் அது கவர்மெண்ட் இடம் வந்து கிரண் பேடி சொல்லியிருக்காரு. ஒரு 20,000 கூட சொல்லி இவரு